ஹலோ வேர்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் S22 அல்ட்ரா கூடிய ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்பிளேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் டைமண்ட் சிட்டி ஆம்லெட் டிஸ்பிளே இருந்திருக்காங்க. இதில் ஒரு இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளே, இது ஓலோ டிஸ்பிளே தான். இதில் ஹெச்டிஆர் R10+ சப்போர்ட் இருக்குது. இது 128 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தோம்னா 1750 நெட்ஸ் பிரைட்னஸ் இருக்குது. அதனால் நம்ம சன்லைட்டில் இன்னும் வச்சு பார்த்தாலும் டிஸ்பிளே நல்லா தான் இருக்கும். இது வரைக்கும் இந்த டிஸ்பிளே இவ்வளோ பிரைட்னஸோடு யாரும் இது வரைக்கும் தந்ததில்லை. முறையாக சாம்சங் தான் தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேயில் கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் ப்ரொடக்ஷனோடு வந்திருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேர்த்து தான் சொல்கிறேன். அதனால் நம்ம கீழே போட்டாலும் அவ்வளோவா ஸ்க்ராட்ச் எதுவும் ஆகாது. இதில் ப்ராசஸர்னு பார்த்தோம்னா ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 அந்த ப்ராசஸரை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு 4 nm ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் வெறும் கேமிங்ஸ் இதுக்கு மட்டும் யூஸ் ஆகாமல் கேமராவுக்கும் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணும். அதனால் கேமரா யூஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் குவாலிட்டி இதெல்லாம் ஹையாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தோம்னா சார்ஜிங்கில் 45 வாட்ஸ் ஃபார் சார்ஜிங் சப்போர்ட் தந்திருக்காங்க. சார்ஜர் பாக்ஸ்குள்ளே வராது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. எத்தனை வாட்ஸ்னு கேட்டிங்கன்னா 15 வாட்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அந்த வயர்லெஸ் சார்ஜிங் நம்ம நார்மல் சார்ஜ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரிவர்ஸ் சார்ஜும் உங்களால் பண்ணிக்கிற முடியும். உங்கள்கிட்ட சாம்சங் வாட்ச் இல்லைன்னா வயர்லெஸ் சார்ஜர் சப்போர்ட் இருக்க ஏதாச்சும் ஒரு ப்ராடக்டை வச்சு நீங்களே வயர்லெஸ் சார்ஜிங் பண்ணிக்கிடலாம். பின்னாடி வச்சா மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காக வயர்லெஸ் சார்ஜிங் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் பேட்ரின்னு பார்த்தோம்னா 5000 mAh பேட்ரி தந்திருக்காங்க. அதனால் காலையிலேருந்து நைட்டு முடிக்க 2 days கூட வரும் இந்த பேட்ரி லைஃபு. இதில் நம்ம கேமரான்னு பார்த்தோம்னா 12 MP அல்ட்ரா வைடு கேமரா இருக்குது. 108 MP வைட் ஆங்கிள் கேமரா இருக்குது. 10 MP 3x முடிக்க ஆப்டிக்கல் ஜூமிங் டெலிஃபோட்டோ கேமரா இருக்குது. அடுத்து ஒரு 10 MP 10x முடிக்க ஆப்டிக்கல் ஜூமிங் டெலிஃபோட்டோ கேமரா இருக்குது. இந்த கேமராவில் நம்ம 100x முடிக்க ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் அவங்க நிறையா பேசுகிறதேவும் கேமரா வச்சு தான் நிறையா பேசியிருப்பாங்க. இதில் போர்ட்ரேட்டில் நைட் மோடு வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் நைட் ஃபோட்டோகிராஃபின்ட்டு பார்த்தோம்னா வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும். நைட் மோடில் ஃபோட்டோ மட்டும் எடுக்க முடியாமல் நைட் மோடில் வீடியோவும் எடுக்கிற மாதிரி தந்திருக்காங்க. இது எடுக்கிற பற்றி அந்த ப்ராசஸரும் இதோடு சேர்ந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அதனால் வீடியோ குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும். சாம்சங் ஃபஸ்ட்டு நோட் சீரியஸுக்கு மட்டும்தான் S Pen தந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ S சீரியஸுக்கும் S Pen தர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த S Pen இருக்கிறதுனால நிறைய யூசேஜ் இருக்குது. க்ரியேட்டிவ் மைண்ட் இருக்கவங்களாம் ட்ரா பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன கின்ஸ் எடுக்கிறது, ஸ்டடி பர்பஸ்க்கு இந்த S Pen யூஸ் பண்ணிக்கிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஃபோனில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தோம்னா வாட்டர் ரெசிஸ்டன்ஸ். இதில் IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ஸோடு இருக்குது. அதனால் தண்ணிக்குள்ளே 1 மீட்டர் முடிக்க 30 நிமிஷம் முடிக்க இந்த தண்ணிக்குள்ளே வச்சுருக்கலாம். அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது.